எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சங்கீத். நான் புதுசாக வந்து விளாக்ஸ் வித் சங்கீத் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. என்ன மாதிரி கண்டென்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஸோ புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் யோசனை பண்ணுறேன்னா, இன்ன வரைக்கும் யாரும் பண்ணியிருக்காத ஒரு கண்டென்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நீங்களும் வந்து எனக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் கொடுங்க. ஏன்னா இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி கேமராக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பேசிடுவோம். அது ஓகே, நம்ம ஒரு படத்தை பார்த்துடுறோம், அதை பேசிடுறோம். பட் ஒரு லாகாக பண்ணுறப்ப நம்ம கரெக்டாக அந்த டேட்டா நான் உங்களுக்கு கொடுக்கணும். எங்கேயுமே நான் அது தப்பாகவும் இது பண்ணிடக்கூடாது. என்னோட ரிசப்ஷன் வீடியோ தான் நான் போட போகிறேன். ஸோ கல்யாணன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவுப்பா. அதுவும் 90s கல்யாணம் பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி என்னோடய கல்யாணத்தோட ரிசப்ஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நானே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி நான் வந்து சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்ததுனால நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க, ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸானவங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் ஒர்க் பண்ண நடிகர்கள் இந்த மாதிரி அவங்களா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் சைடில் அவங்களா இருக்கட்டும், நான் எல்லாத்துக்குமே இன்வைட் பண்ணேன். காமனாக நமக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே நம்ம கல்யாணத்துக்கு வராங்களோ இல்லையோ நம்ம அவங்க வரவேற்கின்றது அது தமிழ், நம்மளோட கலாச்சாரம் அதுதான். அது மாதிரி நான் எல்லாருக்குமே வந்து என் சைடில் இருக்க எல்லாத்துக்குமே நான் வந்து பத்திரிக்கை வச்சேன். சந்தோஷம். ஒரு செலிப்ரிட்டிஸ் வந்தாலே அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். பட் என் கல்யாணத்துக்கு வந்து நான் வந்து ரொம்ப நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது இவங்களாம் வருவாங்க அப்படின்னு, நான் பத்திரிக்கை வச்சவங்க எல்லாமே வருவாங்க அப்படின்னு. பட் நான் வச்ச எல்லாருமே வந்து எல்லா செலிப்ரிட்டிஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாருமே வந்தது வந்து எனக்கு ரொம்பவே அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாகிடுச்சு. என் ரிலேஷன்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஓகே, அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ, ஸோ செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், அவர் வந்து எனக்கு அந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு அந்த அச்சிமா அவங்க கூட இருக்கிறப்ப தான் சார் எனக்கு பழக்கம். ஸோ அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட், அவர் லெஜெண்ட் தான் உண்மையிலே. அவர்லாம் பெரிய ஆளுங்க. அவருக்குலாம் உண்மையிலே நான் அவர் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் அவரால் எனக்கு என்னால் வைக்க முடியல, ஏன்னா அவரோட டேட் இல்லை. ஆனால் ஒரு மெசேஜ் தான் நான் போட்டேன், சார் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு சார், நான் வந்து உங்களை நேரில் தான் சார் வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டேன். இல்லைப்பா, நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், நான் கண்டிப்பாக வந்து அந்த டேட் நான் சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து உன் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்ச மெசேஜுக்கு வந்து அது இல்லாமல் என்னோடய ரிசப்ஷனுக்கு வந்து அவர் வந்து ஆளாக வந்து நின்னார். அது வந்து எனக்கு அவரை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து எனக்கு அது பெரிய ஒரு மூமெண்ட்ஸ் என் லைஃப்பில். புகழ் அண்ணன் அவர், ஏன்னா என்னோடய ரிசப்ஷன் அன்றைக்கி அவர்லாம் வந்து திருப்பூரில் இருந்தார். அவர் ஒரு ஈவெண்ட்டில் இருந்தார். பத்திரிக்கை வைக்கிறப்பே நான் சொன்னார், நான் கண்டிப்பாக வந்துடுவேன், ஃபேமிலியோடு தான் நான் போய் பத்திரிக்கை வச்சேன், ஸோ கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வரைக்கும் அவருக்கு மதியானம் தான் அங்கே திருப்பூரில் ஈவெண்ட். அதை முடிச்சுட்டு அவர் காரில் உடனே எனக்காக வந்து அவர் அங்கேருந்து வந்து என்னோடய ரிசப்ஷனை வந்து அவர் அட்டன் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். புகழண்ணா பற்றி நான் என்ன சொல்லணும்னா, நான் விஜய் டிவி அந்த இவிபியில் நாங்கள் ஷூட்டிங் இருக்கப்போ அவர் கேபிவியில் அந்த லேடி கெட்ட போகிறப்பெல்லாம் வந்து அவரோட இந்த வளர்ச்சியெலாம் வந்து நானே வந்து இன்னுமே வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஆடு இருக்கு. அவ்வளோ கஷ்டப்படுற லேடி கெட்ட போட்டுட்டு அந்த டீ சாப்பிட்டுட்டு டயத்தை அந்த ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா அவர்லாம் வந்து காலையிலே ரெடி ஆகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் மிட் நைட்டில் தான் அவரோட ஷார்ட்ஸே அங்கே எடுப்பாங்க. அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே போகும், ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து கண்கூட பார்த்துருக்கேன். நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5-6 வருஷம் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. அங்கேருந்து நான் பார்த்து இன்ன வரைக்குமே அவர் எப்போவுமே சங்கீத் பார்த்தாலே கட்டி பிடிச்சிருவார், பேசிடுவார். ஃபஸ்ட்டு அவர் எந்த ஒரு உயரத்துக்கு போனாலுமே வந்து அப்போ எப்படி இருந்தாரோ இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கார். அவரு என்னோடய ஃபங்க்ஷன் வந்தது வந்து என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் புகழனாவை. ஸோ அவர் வந்தது வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ்ண்ணா. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்காக அவ்வளோ மெனக்கெட்டு எடுத்து நீங்கள் வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
பெரிய ஆள் அவங்க வந்து நம்ம வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நான் வராங்களே, அது அந்த அந்த மனசு இருக்குல்ல, அதுதான் அது யாருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்பவுமே எனக்கு அதுதான் அவங்ககிட்ட இன்னுமே பிடிச்சது ஒரு விஷயம். நான் போய் மதித்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கா அப்படின்னு சொல்லி நான் வச்சிட்டேன் அப்படின்னாலே, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட அந்த அவங்க வீட்டில் ஃபேமிலியில் இருக்கவங்க அனுப்பிச்சுட்டு சங்கீத்தோட ஃபங்க்ஷன் இருக்குது நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வருவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நடிகை அப்படின்ற ஒரு பந்தா இல்லாத ஒரு ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்மளை ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெர்சன் அவங்க. ஸோ அவங்க என் ஃபங்க்ஷனுக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷம். அவங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்கிறேன். ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் வரீங்க, வந்திருக்கீங்கக்கா. ஸோ அந்த அன்புக்கு வந்து நான் எப்போவுமே நன்றிக்கடனாக இருப்பேன். வந்து இவங்க சம்யுக்தாவாக இருக்கட்டும், அனிதா சம்பத் அவங்களா இருக்கட்டும், அப்புறம் இன்றைக்கி சிங்கப்பெண்கள் சீரியல் கிடைக்கிட்டு இருக்க பவித்ரா அவங்களா இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாமே வந்து என்னோடய ஃபங்க்ஷனுக்கு வந்தது வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். என் ஒய்ஃப் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ரெண்டாவது என் ஃபேமிலி சைடில் வந்து ரொம்பவே அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களாம் போயிட்டு அவங்களாம் வந்து வெளியூரில் இருக்காங்க. இப்போ என்னோடய ரிலேஷன் எல்லாமே கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி வெளியூரில் திருச்சி இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஒரு நடிகை நம்ம டிவியில் பார்த்துட்டு இருந்தவங்களாம் வந்து நேரில் பார்க்குறப்ப அவங்களும் ஒரு ஆர்வத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, ஒரு சந்தோஷத்தை இது பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்பவே எனக்கு என்னோடய ரிசப்ஷன், என்னோடய மேரேஜ் இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப அந்த அந்த மூமெண்ட்ஸ் எதுவுமே மறக்க முடியாது. லைஃப்பில் வந்து நான் எப்போவுமே மறக்க முடியாத ஒரு தருணங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னோடய ரிசப்ஷன் தான்.
vlogs வித் சங்கீத் யூடியூப் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் தான் என்னை மாதிரி ஒரு யூடியூபர்ஸ்க்கு வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காத ஒரு கண்டென்ட்டாக தான் இதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். அது மொதல் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் என்னோடய ஃபேமிலியோட என்னோடய ரிசப்ஷன் வீடியோ நான் போட்டேன். ஸோ வந்து தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஆதரவு வந்து எப்போவுமே விளாக்ஸ் வித் சங்கீத் அப்படின்ற யூடியூப் சேனல் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவோட நல்லா கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். சீக்கிரமே அடுத்தடுத்து நான் போடுவேன். எதுவுமே எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு கண்டென்ட்டாக மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஊர்களில் நம்ம பார்த்துருக்கோம். கோயிலாக இருக்கட்டும், ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும். ஸோ எல்லா கண்டென்ட்டுமே நான் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோவாக நான் போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள்.